இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை டிஃபேம் பண்ண விதமாக இந்தியாவிற்கு எதிராக நிறைய பேசி கொண்டிருக்கிறாருன்ட்டு. இந்த ஒரு தருணத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்குங்க. என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் லண்டன் சென்றிருந்த போது லண்டனில் ஒரு பத்திரிகையாளர் அவரை நோக்கி ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாரு. அந்த கருத்துக்கள் லிட்ரலி சொல்லணும்னா ராகுல் காந்திக்கு ஒரு பிஃபிட்டிங்கான ரிப்ளை. இது வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த அளவுக்கு எங்கேயுமே அவமானப்பட்டிருக்க மாட்டார். And I knew your grandmother, Mrs. Indira Gandhi. Mrs. Gandhi, your grandmother, was like an elder sister to me. She helped me a great deal and she was a wonderful woman. When she came here in a press conference in London, after being imprisoned by Morarji Desai, a journalist asked her, what is your experience of prison in India? And she said, I don't want to talk anything bad about India in this conference. I hope that you will take some lesson from what Mrs. Indira Gandhi said. இந்திரா காந்தி அவர்கள் இருக்காங்க இல்லையா, ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டி, அப்போ லண்டன் வந்திருந்தாங்க. லண்டன் வந்திருந்த போது அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள் எனக்கு ரொம்பவே நெருக்கமானவர், அவர் எப்பேற்பட்டவரே எனக்கு தெரியும், எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு என்று அவர் சொல்றாரு. யார் ராகுல் காந்தி நோக்கி அந்த கேள்விகளை கேட்கிறாரோ அவர் சொல்றாரு. மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை சிறைபிடித்த பின்பு அவங்க லண்டன் வராங்க. லண்டன்ல அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ஹவ் வாஸ் த பிரிசன் எக்ஸ்பீரியன்ஸ், ஜெயில் எப்படி இருந்துச்சு என்று அவங்கள்ட்ட கேட்கும்போது, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனிதிங் பேட் அபவுட் இந்தியா என்று சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பற்றி எதுவும் தவறாக நான் இங்கே ஃபாரின் லேண்டில் உட்காந்து பேச விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் சொல்றதோடு மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்க பாட்டிக்கிட்ட இருந்து கொஞ்சம் பாடம் கற்றுக்கோங்க, எப்படி நடந்துக்கணும், உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும். அதுவும் வெளிநாடுகளுக்கு வந்தால் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியர்னா எப்படி நடந்துக்கணும்னு உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து பாடம் பண்ணிங்க என்று ஒரு ஜேர்னலிஸ்ட் அன்றே சொல்லியிருக்காரு. சேத்துலி அடி வாங்கியாச்சு, சோத்துலி அடி வாங்கியாச்சு சொல்லுவாங்க. அதாவது உள்ளூர்லேயும் அவமானப்பட்டாச்சு, வெளியூர்லேயும் அவமானப்பட்டாச்சு. ராகுல் காந்தி அவர்களுக்கு இனிமேல் அவமானத்துக்கு பஞ்சமே கிடையாது. எங்கே போனாலுமே மக்கள் வெறிகொண்டு காத்திருக்காங்க, இவர் எப்போ வருவார், அவரை நோக்கி என்னெல்லாம் பேசலாம் என்று. எங்கு சென்றாலுமே ராகுல் காந்தி அவர்களுக்கு அவமானம் என்பது காத்து கொண்டிருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்ஸ். ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேச்சுக்களை ஒன்று டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளோ ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்ஸ் ஒளிந்திருக்கு என்று தெரியும். ஒன்றா டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சீக்கியர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை, ஒரு சீக்கியர் டர்பன் அணிந்து வெளியில் செல்ல முடியுமா, அந்த ஒரு போர் தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு, சீக்கியர்களுக்கு எதிரான போர், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போர் என்று. Fight is not about politics. That is superficial. What is your name, brother? Yeah, with the turban. What is your name? Balinder Singh. The fight is about whether he, as a Sikh, is going to be allowed to wear his turban in India, or he, as a Sikh, is going to be allowed to wear a kada in India, or he, as a Sikh, is going to be able to go to Gurdwara. That's what the fight is about. எல்லாருக்குமே தெரியுங்க யாரு சீக்கியர்களுக்கு எதிரானவர். சீக்கிய இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோரினார் மன்மோகன் சிங் அவர்கள். 1984 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். பிந்திரன்வாலேவை வளர்த்து விட்ட இந்திரா காந்தி அவர்கள், காலிஸ்தானி தீவிரவாதத்தை பஞ்சாபில் ஊக்கமளித்த இந்திரா காந்தி அவர்களை 2 நபர்கள் சுட்டு வீழ்த்துறாங்க. அவர்கள் சீக்கியர்களாக இருந்து விட்டார்கள். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் அகாலிதள கவுண்டர் பண்ணுறதுக்காக பஞ்சாபில் பிந்திரன்வாலேவை வளர்த்து விடுறாங்க. அப்படி வளர்த்து விட்ட பிந்திரன்வாலே ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சாபில் எது நடந்தாலுமே பிந்திரன்வாலேவினுடைய கட்டுப்பாடு நடக்கும் என்று 1980களில் முழுக்கவே ஒரு சூழல் ஏற்படுது பஞ்சாபில். அவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஆனால் அவர் போய் பொற்கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. பொற்கோவிலுக்குள்ள, கோல்டன் டெம்பிள்குள்ள, அமிர்த்சர்ல பயங்கரவாதிகள் கூட சேர்ந்து அங்கே கூடாரம் அமைச்சு இருந்ததுனால இந்திய ராணுவம் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் உள்ள புகுந்து பிந்திரன்வாலேவை கொள்றாங்க. அதற்கு பிறகு சீக்கியர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. எப்படி எங்களுடைய டெரிட்டரிக்குள்ள, எங்களுடைய ஹோலி பிளேஸான கோல்டன் டெம்பிள் கூட நீங்கள் வருவீங்க என்று ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. அதற்கு பிறகு இந்திரா காந்தியருடைய 2 சீக்கிய பாடி கார்ட்ஸ் இந்திரா காந்தியை சுட்டு வீழ்த்துறாங்க. அதற்கு பின்பு 1984 டெல்லி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையுமே சேர்த்து பார்த்தோம்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் அங்கு வெடித்த பொழுது அதில் இன்வால்வ்டா இருந்தவங்க அனைவருமே காங்கிரஸ்காரங்க என்று நான் சொல்லலை, காங்கிரஸ் மென் வேர் இன்வால்வ்டு என்று ராகுல் காந்தி அவர்கள் அட்மிட் பண்ணியிருக்காரு. அர்னாப் கோஸ்வாமி கொடுத்த இன்டர்வியூல எஸ் சம் காங்கிரஸ் மென் வேர் இன்வால்வ்டு என்று அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ்காரங்களை பற்றி இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன தெரியுமா சொல்றாங்க, ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு ஆலமரம் விழுமையானால் பூமி அதிரத்தான் செய்யும். அதாவது லிட்டரலாக சொல்லணும்னா யானை நடந்துச்சா 4 எறும்பு சாகாதான் செய்யும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி லிட்டரலி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, ஜப் எக் பேட் கிர்த்தா ஹே, அது ஒரு மரம் விழும்போது
அப்போ பூமி அததான் செய்யும், கொலாட்ரல் டேமேஜ் இருக்க தான் செய்யும். சீக்கிய படுகொலையை நியாயப்படுத்தி பேசிய காந்தி குடும்பம் இப்போது இந்தியாவில் சீக்கியர்களால் தலப்பாகை அணிய முடியல என்று சொல்வது இவ்வளவு வேடிக்கையா இருக்கு. இத்தனைக்கும் 1984 சீக்கியர்கள் அனைவரும் தாடி எடுத்துட்டு இந்த தலப்பாகையை எடுத்துட்டு அவர்கள் சீக்கியர்கள் என்று தெரியக்கூடாது வெளியில என்று மாறு வேடத்தில் சுத்திட்டு இருந்தாங்க. காரணம், அவர்கள் சீக்கியர்கள் என்று தெரிய வந்தால், வெளிப்படையாக தெரிய வந்தால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் ஆட்சியில் சீக்கியர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? சீக்கியர் என்ற அடையாளத்தோடு வெளியில போக முடியாத நிலைமை இருந்தது. இப்போது நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல சீக்கியர்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம், சீக்கியர்களுக்கு அவ்வளவு மரியாதை. நரேந்திர மோடி அவர்கள் டர்பன் அணிந்து சீக்கிய குருத்வாரால ரொட்டி சுட்டாரு, இன்னும் நிறைய வேலைகளை பண்ணாரு. சீக்கிய குருத்வாராக்கு அள்ளி கொடுக்கிறாரு. சீக்கியர்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள், சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள். சீக்கியரை பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆக்கியிருக்காரு. ஹர்தீப் சிங் பூரி யாரு? அமைச்சர், மத்திய அமைச்சர் என்று சீக்கியர்களுக்கான அனைத்து நல்ல விஷயத்தையும் செய்து கொண்டிருப்பது நரேந்திர மோடி அவர்கள். ஆனா மாறாக நரேந்திர மோடி டிஃபைன் பண்றதாக நினைச்சுக்கிட்டு இந்தியாவில் சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அமெரிக்காவில் சென்று ஒருத்தர் சொல்றாரு. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நேரத்துக்கு அவரை மன்னிப்பு கேட்க வைத்திருக்க வேண்டாமா? பப்ளிக் ஆங்கர், அதாவது பொதுஜன மக்கள் வெகுண்டெழுந்து நீங்கள் மன்னிப்பு கோரியே ஆக வேண்டும், இந்தியாவை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்க இங்க என்னன்னா பேசுங்க சார். இங்கே அவர் உளரதான் செய்வார், உளறிக்கிட்டே இருப்பார் பாரும். ஆனா அங்கு சென்று உளர வேண்டாம். அங்கு சென்று எப்படி இந்தியாவை நீங்க அவமானப்படுத்துவீர்கள் என்று சட்டையை பிடித்து கேட்டிருக்க வேண்டாமா? ஆனா அதை செய்யவில்லை. காரணம், இங்கு நம்ம ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்கோம். சரி, போனா போகுது என்று பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு. நரேந்திர மோடி சீன பிரச்சனையை சரியா கையாளலன்ட்டு அமெரிக்காவில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது. இவர் ரெண்டு ஆவாத கண்ட்ரியாலும் எதிர்க்கு எதிர் நண்பங்களால் அங்க உட்காந்து சொல்றாரா? எதற்காக அங்க உட்காந்து சொல்லணும்? இன்னும் எப்பேற்பட்டவர் இவர்? சீனாவினுடைய டிபெட் பகுதி இந்தியாவிற்கு சொந்தமாக இருக்க வேண்டியது நேருவதை தாரை வார்த்தார். அடுத்து 1962 சீன யுத்தத்தில் நம்ம தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நேரு. சீனாவிடம் இந்தியா அப்படியே சரணடைந்தது. ஹிந்தி சீனி பாய் பாய் என்று சொல்லி சுத்திட்டு இருந்தார். அதாவது இந்தியர்களும் சீனர்களும் நண்பர்கள். இந்த பக்கம் ஹிந்தி சீனி பாய் பாய் என்று நேரு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் சீனாக்காரர் வந்து லடாக் பகுதியில், காஷ்மீர்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்ஸ் ஆக்குபை பண்ணும்போது நேரு என்ன சொன்னாரு? நாட் ஈவன் பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தேர், அங்க ஒரு புல்லு கூட முளைக்காது என்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறாரு. பார்லிமெண்டரி ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, அனைத்துமே இருக்கு. அது மட்டும் இல்ல, யூபிஏ ஏரால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்போதைய கேபினட் மினிஸ்டர், அண்டர் டெவலப்டு பார்டர்ஸ் ஆர் பெட்டர் பார்டர்ஸ். சைனா நம்ம பார்டர்ஸ் டெவலப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சைனா கோவம் வந்துருமா? நம்ம பார்டர்ஸ் டெவலப் பண்ணா லாஸ்ட் மைல் வரைக்கும், இந்திய எல்லையில கடைசி துளி இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதி வரைக்கும் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் சாலைகளை அமைத்தால் சைனா கோவப்பட்டுரும். அதனால நாங்க பண்ண மாட்டோம் என்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்காருங்க ஏகே ஆண்டனி. Independent India many years as a policy on border, best defense is not to develop the border. Undeveloped border is more safe than developed border. So many years there was no construction of roads, airfields, nothing in the border areas. By that time, China continued to develop their infrastructure in the border areas. So as a result, now they have gone ahead of us. Compared to us, infrastructure-wise, capability-wise, in the border areas, they are ahead. Admit that. இன்னும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் லிட்டரலி இந்தியா சீனாவிடம் சரணடைந்தது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க ரிட்டாலியேட் பண்ண மாட்டோம் என்று சொன்னார்கள். அதை தவிர காங்கிரஸ் பார்ட்டி பேச என்ன தகுதி இருக்கு? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது, மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபொழுது, காங்கிரஸ் பார்ட்டிக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் MOU சைன் ஆகுது. MOUல என்ன இருக்குது? அது மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுவாங்க. இரண்டு நபர்களுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். காங்கிரஸ் பார்ட்டிக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் எதற்காக இந்த ஒப்பந்தம்? இங்க ஆட்சியில் இருக்கிறது யாரு? மன்மோகன் சிங் அவர்கள், காங்கிரஸ் தான். அவர் நினைத்திருந்தால், அரசாங்கம் நினைத்திருந்தால் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பைலாட்டரல் அக்ரிமெண்டாக போட்டிருக்கலாம். மாறாக என்ன பண்ணாங்க? யூபிஏ ஆட்சி காலத்துல காங்கிரஸ் கட்சிக்கும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறதுக்கான காரணம் என்ன? எதற்காக இந்த அண்டர்ஸ்டாண்டிங்? சீனாவிடம் நீங்கள் விலை போய் விட்டீர்களா என்று மக்கள் கேட்கிறாங்க. நீண்ட நாள் கழித்து அது கசியுது. இல்ல நாங்க MOU எல்லாம் சைன் பண்ணல என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்தவர்கள். அந்த இமேஜ் எல்லாம் லீக் ஆச்சு. ஷி ஜின்பிங்கும் ராகுல் காந்தி கை கொடுக்கிற மாதிரி நிறைய இமேஜஸ் லீக் ஆச்சு. ஆன பிறகு அது என்ன இருக்கு என்று இதுவரை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கவில்லை. இப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்க மோடி சைனாவை சரியா டாக்கிள் பண்ண சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? ஒவ்வொரு முறையும் சீனா இந்தியாவுக்குள்ள ஊடுருவ ட்ரை பண்ணும்போது, டோக்லாமா இருக்கட்டும், அருணாச்சல பிரதேஷா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் இந்திய ராணுவம் சீன ராணுவத்திற்கு தக்க பதிலடி கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேஷ்ல உள்ள ஊடுருவ முயற்சி செய்த போது பெரம்படி கொடுத்த நம்முடைய இந்திய ராணுவ படையினர்
சீன ராணுவ படையில ஓட விட்டாங்க. லடாக்ல டோக்லாம்ல எத்தனையோ ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்த போது அப்போதெல்லாம் சீன ஆர்மி எவ்வளவு நபர்கள் எவ்வளவு சோல்ஜர்ஸ் இழந்தாங்க என்று சீனா ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும். ஆனா இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வேற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஒரு இன்ச் கூட இந்தியா எல்லைக்குள்ள சீனாவால் வர முடியாது என்று சீனா எல்லைக்கு மிக அருகில இருந்து நரேந்திர மோடி ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்தாரு. அது தலைவன். இந்தியா சைனா டென்ஷன் பீக்ல இருக்கும்போது பார்டர்ல சைனாவுக்கு மிக அருகில் ஒருவர் சென்று நாட்டினுடைய பிரதமர் சென்று இது எங்கள் நாடு, உன்னால ஒரு துரும்பு கூட இதை கொண்டு செல்ல முடியாது என்று ஒருவர் சொல்றாருன்னா இதை விட சீனாவை தைரியமா டேக்கிள் பண்றது யாரு? அக்ஷய் சீன தாரவார்த்த நேருவா, இல்லைனா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கைகுலுக்கிய ராகுல் காந்தியா, எம்ஓஐ சைன் பண்ண காங்கிரஸ் பார்ட்டியா, இல்லைனா பார்டர் ரோட்ஸ் நாங்கள் டெவலப் பண்ண மாட்டோம், பார்டர்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா சைனா கோவம் வந்துடும் என்று சொன்ன அவர்களா இன்று நரேந்திர மோடியோட ஆட்சி காலத்தில் பார்டர்ல கடைசி வில்லேஜ் வரைக்கும் லாஸ்ட் மைல் வரைக்கும் இந்தியாவுடைய கடை கோடி வரைக்கும் சாலைகள் அமைத்து போக்குவரத்து அமைத்து இந்திய ராணுவம் வெகு எளிதில் பார்டர்ஸ்ல போய் ரீச் ஆகிற மாதிரி செய்த நரேந்திர மோடியா? சைனா பிரச்சனை சரியா மோடி கையாளல. ஆமா, இவர் அப்படியே கையாண்டு கீழ்ச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் சீனாவிடம் சரணடைந்து விட்டார்கள். சீனாவிடம் சரணடைந்த பிறகும் எதற்காக இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் யூஎஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு நரேந்திர மோடி சைனீஸ் ப்ராப்ளமை சரியா கையாளல என்று சொன்னார்னா, அகைன் நாம் சாஃப்டா போய் கொண்டிருக்கோம், பெரிதளவில் எதிர்வினை ஆற்றவில்லை. இந்தியாவில் இதற்கு எதிர்ப்பு இருக்கும். நாம் இப்படி பேசினால் இந்தியாவில் நமக்கு ஓட்டு கிடைக்காது, ஃபாரின் லேண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவை அசிங்கப்படுத்தினால் அதை மக்கள் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க என்று பயம் ராகுல் காந்திக்கு வரணும். எத்தனை முறை, ஒரு முறை 2 முறை கிடையாது. யூஎஸ் யூரோப்லாம் டெமோக்ரஸியோட கிரேடில், ஜனநாயகம் இங்கெல்லாம் ஊஞ்சல் ஆடுதான். அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியல, ஒருத்தன் வந்து சுட்டுட்டு போயிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஜனநாயகம் தாண்டவம் ஆடுது. இந்தியாவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு மோஸ்ட் இன்செக்யூர் ஸ்டேட்டான, மோஸ்ட் வாலடைல் ஸ்டேட்டான மணிப்பூர்லேயே பாதுகாப்பு இருக்கு. எது ஜனநாயகம்? ராகுல் காந்தியால மோடியை டிக்டேட்டர் என்று அழைத்து விட்டு நிம்மதியாக சுதந்திரமாக சுத்த முடியுது. ஏன்னா காரணம் நரேந்திர மோடி ஜனநாயகவாதி, ஜனநாயகத்துக்கு மிகுந்த மதிப்பு கொடுப்பவர்கள். இந்தியாவில் ஜனநாயகம் இல்லைனா எப்படி இந்திய அலையன்ஸ்னால சோ கால்டு புள்ளி கூட்டணியால இந்தியாவில் 230க்கும் மேற்பட்ட சீட்டுகள் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? மோடி தான் சர்வாதிகாரி ஆச்சு. இவரும் இவருடைய நண்பரும் ஜார்ஜ் சாரோஸும் இணைந்து கைகோர்த்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு, ராகுல் காந்தி அப்படியே பேசுவார். சைனீஸ் எம்பசில இருந்து எதற்காக காங்கிரஸ் ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு பணம் அனுப்பப்பட்டது? இதெல்லாம் அவங்க கிளாரிஃபை பண்ணணும். பல வெளிநாட்டு சக்திகளோட கைகோர்த்து கொண்டு இந்தியாவை தரக்குறைவாக பேசுவதை மக்கள் அனுமதிக்கவே கூடாது. உண்மையாக எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் போல இருக்கணும். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை வெளிநாட்டில் பலமுறை பேட்டி எடுத்திருக்காங்க. நிருபர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. எதுவாக இருந்தாலுமே ஜெனீவாவில் அவர் இருந்த போதுமே கூட இந்தியாவை பற்றி தரைக்குறைவாக நான் எங்கேயும் பேச மாட்டேன், நான் எதிர்க்கட்சி பிரதிநிதி கிடையாது, நான் இந்தியாவுடைய பிரதிநிதி, நான் இந்தியாவுடைய பிரதிநிதியாக வெளில வந்திருக்கேனே தவிர ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரல. அதெல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ள எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி நாங்கள் அடிச்சுமா பிடிச்சுப்போம். பட் நவ் ஐ எம் an Indian sitting on a foreign soil, so I won't speak a word bad about India. I won't even utter a thing bad about India என்று சொன்னவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். இதுதான் தேசியவாதிகளுக்கும் தேசத்தை வெறுப்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தேசத்தை வெறுப்பவர் ஏன் சொல்றோம்னா, என்ன சொல்றாரு, இந்தியாவில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, வேர் தேர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி சம்மா இருக்குல்ல, எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கலையா, கிளம்பி போ, உங்களுக்கு எந்த நாடு இருக்க பிடிக்குதோ அங்கே போய் இருங்களேன், உங்களை யார் தடுத்தது, பிடிக்கலையா கிளம்பி போயிட்டே இருங்க, இந்தியாவாவது நிம்மதியா இருக்கும். சமீபத்தில் பாகிஸ்தான் எம்பசிலேருந்து மேங்கோஸ் மாம்பழ பழங்களை ராகுல் காந்தியிடம் டெலிவரி செய்தது பாகிஸ்தான் எம்பசி. எதற்காக பாகிஸ்தான் எம்பசி ராகுல் காந்திக்கு மாம்பழம் கொடுக்கணும் தெரியல, அசாதுதீன் ஒவைசிக்கு மாம்பழம் கொடுக்குறாங்க எதற்கு தெரியல. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய தேசப்பற்றை நீங்க கேள்வி கேட்காதீங்க, இது தேசப்பற்றா? பாகிஸ்தான்லேருந்து மாம்பழம் வாங்கி திங்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? உள்நாட்டில் மாம்பழமே இல்லையா? அவன் உங்களுக்கு அனுப்புறான்னா உங்களுக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்புன்னு மக்கள் கேட்க தானே செய்வாங்க. இன்னும் எண்ணற்ற கேள்விகள் அடுத்த வீடியோவில் ராகுல் காந்தி பேசிய ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம டீபங்க் பண்ணுவோம். இனியும் அவரை சும்மா விட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். காங்கிரஸ் பார்ட்டி இந்த நாட்டுக்கு என்ன துரோகம் செய்தது என்று மக்கள்கிட்ட எடுத்து சொல்வோம். காங்கிரஸ் பார்ட்டியினுடைய 100 துரோகங்கள் என்ற ஒரு சீரீஸ் நம்ம லிஸ்ட் பண்ணவிருக்கோம். இது வரைக்கும் அதாவது நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 100 என்று ஒரு துரோக பட்டியலை வெளியிட போகிறோம். அதற்காக சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்தீர்கள். நிறையா வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும். வணக்கம், வந்தே மாதரம்.